சபாநாயகர் கூவத்தூருக்கு போன சபாநாயகர் எப்படி கரெக்டா இருப்பாரு? கூவத்தூருக்கு போன சபாநாயகர் எப்படி கரெக்டா இருப்பாரு? நீங்க சொல்லுங்க பாக்கலாம். அவரு ஃபேவரா அவரு அன்பேவரா ஒரு பயாஸ் இல்லாம இருப்பாரு எப்படி சொல்ல முடியும்? எப்படி ஐபிஎஸ் ஆபீசரா காக்கி ட்ரெஸ்ல இருந்தவரை மார்ஷல் ட்ரெஸ் போட சொல்லி சொன்னது எந்த விதியில இருக்கு? ஒரு நிமிஷம் அடைச்சு வச்சிருக்கிறதாக நம்ம வழக்கறிஞர் பரந்தாமணியா ஊடகம் தான் சொல்லுச்சு, ஒரு நிமிஷம் ஊரே சொல்லுச்சு. இருங்க 50 கிலோவுல 8ஆம் தேதி அன்னைக்கு உள்ள வர்றவங்க இன்னைக்கு காலையில 54 கிலோல வர்றாங்க. அடைச்சு வச்சிருந்தா வாயில துணி வச்சிருந்தா ரொம்ப கடுமையா அவ்வளவு எல்லாரும் கருப்பா போனவங்க 4 கிலோ கூட்டிருக்காங்கன்றீங்களா? அப்போ இவரே ஒத்துக்கிறாரு. எவ்வளவு சீரியஸான விஷயத்தையும் கலகலப்பா பேச முடியும் போல் இருக்கு. இதுதான் எல்லாருமே கூவத்தூர் கும்மாளன் பேசுறாங்க. கூவத்தூர் கும்மாளன் பப்ளிக் பேசுறது வாட்ஸ்அப்ல சொல்றாங்க. பப்ளிக்ல பேசுறதா நம்ம பேசிட முடியாது. சமூக வலைதளம் கருப்பா போனவங்க சிவப்பா இருக்கிறதும் இட குறைவா போனவங்க நல்ல வேலை உறவுகள் நூதனமான காரணங்களா சொல்றீங்க. தனியார் கண் கூட பார்த்தேன். ஒரு நிமிஷம் அவர் சொல்லி முடிக்கிட்டு அவருடைய கருத்து மேலான கருத்துக்கள். கெஜ்ரிவால் இருந்தாரு, உடல்நல பாதிக்கப்பட்டு பெங்களூர்ல வந்தாரு, நல்லா ஆகி போறாரு, மறுபடியும் போய் நல்லா இயற்கையா வேலையை பாக்குறாரு. அது மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் நீங்க கூவத்தூர்ல தங்கி இருந்து மக்கள் நல பணிகளை எப்படி செய்யணும், அது உடலை எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கணும், மக்களுக்கு தொண்டாற்றுறதுக்கு தான் இவங்க இல்ல இவங்களுக்கு எல்லா விதமான பர்சனாலிட்டியும் நம்ம இப்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்களுக்கு இப்ப நீங்க வெளியே போனோடனே மக்களுக்கு அளப்பரிய பணிகளை செய்ய போறாங்க. மக்கள் இப்ப ஆரத்தி எடுத்து வரவேற்க காத்திருக்காங்க நாளைக்கு. ஏன்னா இப்படி உறுதியா இருந்து செயல்பாடு மார்ஷல் ஐபிஎஸ் ஆபீசர் டிரெஸ் மாத்தின்னு வந்து சரியா இருந்தீங்க. ஒரு நிமிஷம் உலகத்திலேயே இப்படி ஒரு மென்மையான அமைதியான சகுப்புத்தன்மையுள்ள ஒரு சட்டமன்ற பேரவைத் தலைவர் தனபாலன் மாதிரி நீ ஒருத்தர் பார்க்கவே முடியாது. கூவத்தூருக்கு வெள்ளையா வந்தாங்க, ஃபேர் அண்ட் லவ்லி விளம்பரத்துக்காரங்க கூட வந்து சொல்லாத இந்த அளவுக்கு யோசிச்சாங்களா? ஒரு வாரத்துல ரிசல்ட் கொடுத்தது இல்ல. நான் கேக்குறது இல்ல, நம்ம ஒரு என்ன எந்த மாதிரியான ஒரு காலச்சூழல்ல இல்ல எந்த மாதிரியான காலச்சூழல்ல நம்ம பேசுறோம்ன்றதை நம்ம யோசிக்கணும். ஒரு பக்கம் விவசாயிகளுடைய தற்கொலை 120 ஆண்டு காலம் 120 ஆண்டு காலத்துல இல்லாத ஒரு வறட்சி, தண்ணீர் பஞ்சம், குடிநீர் பஞ்சம், விவசாயிகளுடைய துயரம், இப்படி பல பிரச்சனைகள் நம்மள சூழ்ந்துட்டு இருக்கிற ஒரு நேரத்துல இது நடக்கிறது. அப்படியான நேரத்துல எம்எல்ஏக்கள் எடை கூடிட்டாங்க, 7 நாள் இதா இருந்தாங்க. அதை சொல்றேன். இப்ப இவங்க 15 நாள் அவகாசம் இருக்குல்ல, 15வது நாள் வச்சிருக்கலாம்னு சொன்னாங்க. நீங்க சொன்ன இந்த விவசாயிகளுடைய வறட்சி, மக்கள் படுற துன்பங்களை பார்த்துட்டு தான் ஸ்பீக்கர் ஒரே அடுத்து 48 மணி நேரத்தில் வச்சுட்டு உடனே மக்களை போய் பார்க்கணும், கண்ணீர்ல துன்பத்தில் இருக்கிற மக்களை மீட்பதற்கு இந்தியாவும் சர்வதேச ஒரு கருத்து சொல்லுங்க. அதாவது உலகத்தில் இப்படி பேரதிசயத்தை நீங்க பார்த்திருக்கவே முடியாது. பாரதிய ஜனதா கட்சி எங்களை எதுக்குது, காங்கிரஸ் கட்சியும் எதுக்குது. நீங்க ஆட்சியை சீர்குலைக்க அல்லது ஆட்சியை முடக்க, ஆட்சியை கலைக்க முயற்சிக்கிற ஒரு வினோதம். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரே குரல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை கலைக்கணும், அது ஒற்றை குரல் இருக்கு. ஒட்டுமொத்த ஊடகங்களும் இவங்களுக்கு பின்னால் அணிதிரண்டு செயற்கையாக ஒரு 2-3 சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்கிற ஓபிஎஸ் அண்ணன் தான் வருங்காலத்தில் மிகப்பெரிய மக்கள் ஒரு மாமனிதரா திடீர்னு ஒரே நாளில் நீங்க செயற்கையா ஒரு பிம்பத்தை தோற்றுவிக்கிறாங்க. இப்ப நீங்க அப்படியெல்லாம் ஒரு செயற்கையாக உருவாக்கப்பட்ட இந்த எல்லா வகையான பிம்பங்களை உடைத்து மக்கள் கருத்துன்னு பச்சை பொய்யை சொல்லி மக்கள் நேசிக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது மக்கள் வைத்திருக்கிற மாண்பு, மரியாதை, பரிவு இவைகளையெல்லாம் திட்டமிட்டு மடைமாற்றுவதற்கு வாட்ஸ்அப் சமூக வலைத்தளம் என்கின்ற பெயரால் சில திட்டமிட்ட சமூக வலைத்தளங்களை இயங்குகின்ற அரசியல் குற்றவாளிகள் நிகழ்த்திய அந்த பொய் பரப்புரைக்கு அப்பாவி மக்களை இரையாக்குவதற்கு முயற்சித்தார்கள். ஆனால் இந்த ஒட்டுமொத்த சதியை முறியடித்து புரட்சித் தலைவர் அம்மாவுடைய போர்ப்படை தலைவராக அப்படியெல்லாம் இருக்கிற ஒட்டுமொத்தமா இந்த 122 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இந்த ஜனநாயகத்தை, இந்த மக்களாட்சியின் மாண்பை சட்டமன்றத்திற்குள் இன்று நடந்த அவ்வளவு பெரிய வன்முறையையும் சகிப்புத்தன்மையோடு பார்த்துக் கொண்டு எல்லா வகையான துன்பத்தையும் அனுபவித்து ஜனநாயகத்தை மீட்டெடுத்த பெருமையும் அதிமுக தான் உண்டு.